ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பற்றி தாங்க பார்க்க போகிறோம். உண்மையாகவே இது நடிப்பா இல்லை உண்மையான என்னால் நம்ப முடியல. நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா காலையில் கேமரா முன்னாடி போயிட்டு அவங்க பேசியிருப்பாங்க. பார்வதியும் கமருதினிட்டும் அந்த கார் இன்சிடென்ட் தவிர எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் பார்வதி, நீ கிளம்பும் போது நான் உன்னை கட்டிப்பிடிச்சு அழன்னு தோணுச்சு, நிறைய ட்ராமா மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எப்படி அவங்க அப்படி சொன்னாங்கன்னு தெரில. ஏன்னு பார்த்தீங்கன்னா பார்வதியை பார்த்து பயந்தாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி எல்லாருக்கும் நல்லா தெரியும், அப்படி பயந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்கிட்ட எப்படி போய் இவங்க ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க? இதுக்கப்புறம் அவங்கள பார்க்கும்போது மறுபடியும் பேனிக் அட்டாக் வராதா? என்னோட கொஸ்டின் அதுதான். கமருதின்ட்டு அது மாதிரி வந்து பார்த்தா பயமாக இருக்கு. நீங்கள் அவர்கிட்டையும் போய் எப்படி பேசணும்னு நினைக்கிறீங்க? சரி, ஓகே, இது ஒன்று முடிஞ்சுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த அலிகேஷன் வந்து திவ்யா மேலே வச்சுருப்பாங்க. ஏன்னா அவர் பிரஜன் கூட எதை கனெக்ட் பண்ணி அதை வந்து நீ கூப்பிட்டு பேசுகிறாங்க ரெண்டு பேரும். பிரஜனும் சாண்ட்ராவும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி திவ்யா கூப்பிட்டு நம்ம பேசணும்னு சொல்லிட்டு திவ்யாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. திவ்யா வந்து ஒரு விருப்பம் இல்லாத தான் வராங்கன்னு வச்சுக்கோங்க. வரும்போது ஆதரவு சொல்லிட்டு வராங்க, நான் போனோடனே கொஞ்ச நேரத்தில் வந்து என்னை கூப்பிடுன்னு சொல்லிட்டு வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பேசுகிறாங்க. ஸோ அவங்க கேட்ட கேள்விக்கு எதையுமே வந்து கரெக்டாக பதில் சொல்லல. திருச்சி வேறு மாதிரி தான் மாற்றி விடுறாங்க. யார்? நம்ம சாண்ட்ரா. நான் பேசவே இல்லை, பாரும் வந்து நானும் வந்து வேற ஒரு விஷயம் பேசியிருந்தோம், அதை ரம்யா வந்து தப்பாக நினச்சிட்டா, நான் என் வாயிலேருந்து அந்த வார்த்தை பாம்புன்ற வார்த்தை வரவே இல்லை. அதே மாதிரி தான் இப்போ உங்கள்கிட்ட வந்து வியானா தப்பாக சொல்லியிருக்கா, நான் அதை மாதிரி சொல்லவே இல்லை. இல்லைன்னா நான் வந்து நிறைய விஷயத்தில் வந்து உங்களையும் அவரையும் வந்து அவருக்கே வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, திவ்யா கூட இருங்க, பாவம் தனியாக இருக்கா, அவளுக்கு அந்த ஐஸ்கிரீம்லாம் ஊட்டி விட்டு நான் தான் சொன்னேன்ற மாதிரி நிறைய வந்து கட்டுக்கதையில் சொல்லுவாங்க. உண்மை ஒரு சிலர் இருந்தாலுமே அவர் பிரஜன் வந்து ஆமாம் இவ அப்படிலாம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவருமே அவன் ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவார் வச்சுக்கேன். ஸோ அந்த மாதிரி பேசினாங்க. பட் ஆனால் நிறைய கேள்வி கேட்குறாங்க திவ்யா வந்து சாண்ட்ராட்ட. பட் அதெல்லாம் வந்து அப்படியே மழுப்பி ஆனால் அவ்வளோ கிளவராக பதில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள்லாம் பேனிக் அட்டாக் வரும்னா சத்தியமாக நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காங்க. சொல்லி முடிச்சிடனே பார்த்தீங்கன்னா சாண்டியும் அவர் கவின் வந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த இது வந்து கட் ஆகிடுச்சு. அதோட நம்ம வேணா அப்போ கூப்பிட்டு கேட்பேன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கண்ணிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நடந்து இந்த மாதிரி பேச நீ நம்பவே நம்பாத, அவள் வந்து ட்ராமா பண்ணுறான்ற மாதிரி உடச்சி சொல்லிடுறாங்க. யாரும் நம்ம கனி. அவங்க வந்து நம்பவே முடியாது என்னாலாம் உண்மையாகவேன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் அவங்க பார்த்தது எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறாங்க. ஸோ திவ்யாவுக்கு வந்து அவங்க பேசின அப்போவுமே வந்து பெருசாக ஒரு உடன்பாடு இல்லை. அதுக்கப்புறம் சரி ஓகே கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு அவங்க மட்டும் போயிட்டேன்ட்டாங்க மக்களே. ஸோ இப்போ வந்து என்னன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, இது வந்து சாண்ட்ராவும் பிரஜனுமே பிளான் பண்ணி பேசுகிறாங்களா? ஏன்னா ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. பிளான் பண்ணி பேசுகிறாங்களா? இல்லை இவங்க பேசுறதுக்கு பின்னாடி வேறு யாராவது பேச வைக்கிறாங்களா? பிக் பாஸ் டீமோ இல்லை விஜய் சேதுபதி யாருன்னா இருக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க, அது வந்து அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சு. இப்போ அது வந்து ஒரு லிமிட்டில் இருந்திருந்தால் தப்பாக இருக்காது, தப்பாக போயிருக்காது. பட் அவங்களே வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணி அதை காமிச்சு கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அதால் வந்து உங்கள் பேர்லாம் கெட்டு போச்சு. ஸோ நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, மறுபடியும் நீங்கள் தான் வந்து தப்பு பண்ணதுக்கு நீங்களே பிராயச்சித்தம் பண்ணின்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.